நமது தமிழ் 24 காஸ் வலைதளங்கள் அனைத்தும் பதிவிடப்படும் வீடியோக்கள் வியாபார நோக்கத்திற்காக செய்யப்படும் விளம்பரங்கள் மட்டுமே. மேலும் இந்த வீடியோக்கள் மூலம் தொடரும் எந்த ஒரு நிகழ்வுகளும் உங்கள் தனிப்பட்ட விருப்பத்தின் பேரில் தொடரவும். எல்லா பக்கம் கேட்கும்போது 5.5 லட்ச ரூபாய் கேட்டாங்க வெளியே. ஆனா இங்க வந்து கேட்கும்போது சீப் அண்ட் பெஸ்ட் 4.5 லட்ச ரூபாய் சொன்னாங்க. 4.5 லட்ச ரூபா? ஆமா. ரேட்டு தான் ஹைலைட். எப்படி உங்களால கம்மி பிரைஸ் கொடுக்க முடியுதுன்னு? சீப்பா கொடுக்கல, நியாயமா கொடுக்குறோம், அவ்வளவுதான். எப்படி இப்படி குவாலிட்டியா எடுக்கிறீங்க? வண்டி நம்ம எடுக்கிறது ஃபுல்லாமே நம்ம சொந்த வண்டி எடுக்கிற மாதிரி. வாங்க வரும்போதே விற்கிறத பத்தி யோசிச்சா வாங்கணும்னு ஒரு ஐடியாவே போயிடும். மெயினான கான்செப்டே என்ன அப்படின்னா ப்ராஃபிட்டை கம்மி பண்ணி நம்மளோட கஸ்டமர் பேஸை இன்க்ரீஸ் பண்ணணும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோவில் எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மெட்ரோ கன்சல்டிங் தான் வந்திருக்கோம். மெட்ரோ கன்சல்டிங் எங்கே அமர்ந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அம்பாசமுத்திரம். அம்பையிலேருந்து நீங்கள் பாவனாசம் போகக்கூடிய ரோட்டில் கரெக்டாக அந்த அம்பாசமுத்திரம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு ரயில்வே ஸ்டேஷன் இருக்கும். ரயில்வே ஸ்டேஷன் பஸ் ஸ்டாண்டுக்கு அப்படியே பக்கத்தில் தான் நம்ம மெட்ரோ ஆட்டோ கன்சல்டிங் ஷோரூம் வந்து அமைஞ்சிருக்கு. எக்ஸாக்ட் லொகேஷன், கான்டாக்ட் நம்பர் எல்லாமே உங்களுக்கு ஸ்க்ரீன்லேயே ஆட் பண்ணியிருப்பேன். இவங்ககிட்ட பார்த்தீங்க அப்படின்னா இந்த டைம் அப்டேட்டில் நிறைய வண்டி, ஒரு ஷிஃப்ட் ஒன்று வந்திருக்கு, ஒன்றும் இல்லைங்க 2 ஷிஃப்ட் பார்க்க போகிறோம். அதேமாதிரி குவிட்டு வந்திருக்கு. எல்லாமே டீலர் விலைக்கு கீழே தான் இருக்கும். இவங்ககிட்ட மேக்ஸிமம் எடுக்கக்கூடிய வண்டிகள் எல்லாமே மேக்ஸிமம் டீலர் விலைக்கு கீழே தான் இருக்கும். வேகனர் அவைலபிளாக வந்திருக்கு. இன்னொரு ஷிஃப்ட் வந்து பார்க்க போகிறோம். அண்ட் டிசைர் ஒன்று பார்க்க போகிறோம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பட்ஜெட் ஓரியன்டாக இருக்கும். போன டைம் நம்ம அப்டேட்டில் வந்து கொடுத்துருந்தோம். எல்லா வண்டியுமே நம்ம சப்ஸ்கிரைபர் ஃபாலோவர்ஸ் வந்து ஷோல்டு வந்து பண்ணிட்டாங்க. டேரெக்டாக வந்து நிறைய பேர் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தாங்க. நாங்கள் அது மாதிரி அவங்களோட பேரையுமே நிறைய பேர் ரெகக்னைஸ், நிறைய பேருக்கு தெரிஞ்சது அப்படின்னு சொன்னாப்ல. ஏன்னா இன்னொரு விஷயம் என்னன்னா அவங்க கொடுக்கக்கூடிய ப்ரைஸ். அதனால தான் ஒரு ஷாப்பை நம்ம அப்டேட் எடுத்து திரும்ப மறுபடியும் ஒரு நியூ ஷாப்பில் திரும்ப என்ட்ரி ஆகிறோம்னா கட்டாயம் அவங்க கொடுக்கக்கூடிய குவாலிட்டி அண்ட் அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ரேட்டு, அந்த ரேட் என்ன டீட்டெயிலு, இது எல்லாத்தையுமே மெட்ரோ கன்சல்டிங் ஷோரூமோட ஓனர் வந்து இருக்காப்ல. ஸோ அவங்ககிட்ட நம்ம கேட்டுட்டு ஒரு வண்டியாக நம்ம ஸ்பெசிஃபிக்காக வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வீடியோவை அப் டு எண்ட் வரைக்கும் பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மெட்ரோ கன்சல்டிங்கோட ஓனர் அண்ணா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. போன டைம் போட்ட வீடியோ ரெஸ்பான்ஸ் எப்படி இருந்தது? நல்லா ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. எல்லா காருமே ஒரு வண்டி கூட இல்லையா? எல்லா வண்டியுமே சேல் பண்ணிட்டீங்களா? எல்லாமே சோல்ட் அவுட் ஆயிட்டு இப்போ வந்திருக்க வண்டி ஃபுல்லாமே நியூ கலெக்ஷன்ஸ் தான். புல்லட் கலெக்ஷன் எங்க? புல்லட்லாம் எல்லாமே போயிடுச்சு, எல்லா கலெக்ஷன்ஸ் போயிடுச்சு. அடுத்து புல்லட்ஸ் எல்லாம் எடுக்க போறீங்களா? ஆமா, எடுக்கிறோம். ஒரு வாரம், ஒரு 10 நாள் ஆகும். இன்னொன்னு நீங்க கொடுக்குற அந்த ரேட்டு தான் ஹைலைட். எப்படி உங்களால கம்மி பிரைஸ் கொடுக்க முடியுதுன்னு? கம்மியா எடுக்கிறோம், கம்மியா கொடுக்குறோம், வேற ஒண்ணும் இல்ல. டைரக்டா கஸ்டமரை மீட் பண்ணி கஸ்டமர்கிட்ட நம்ம உங்க சைட்ல இருந்து என்ன பண்ணணுமோ அந்த பார்கெனை நாங்க அவங்க கிட்ட பண்ணி எடுத்துக்க கொண்டு வரோம். அதே கம்மியா கொடுக்குறோம். சீப்பா கொடுக்கல, நியாயமா கொடுக்குறோம், அவ்வளவுதான். அதான் ஒரே லைன்ல முடிச்சாங்க. சீப்பா கொடுக்கல, நியாயமா கொடுக்குறேன், அவ்வளவுதான். ஓகேண்ணே. இப்போ 2026 வந்தாச்சு. நியூ வருஷத்துக்கு ஏற்ற மாதிரியான கலெக்ஷனா இருக்கணும். அண்ட் ஜிஎஸ்டி எல்லாமே இப்போ வந்து எல்லாமே டவுன் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதனால நம்ம ரேட் எல்லாம் அதுக்கும் கம்மியா தான் மேக்ஸிமம் மெட்ரோல இருக்குன்னு சொல்லி நம்புறேன். ஏன்னா போன டைம் வீடியோ பார்த்தவங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். இந்த டைம் ஒரு வண்டி கூட இல்ல, எல்லா வண்டியுமே சேல் ஆயிருச்சு. ஃபர்ஸ்டா பாக்குற வண்டினே, ஃபர்ஸ்டா பாக்குற வண்டி வேகனார் VXI ஆப்ஷனல். 2000 ஆப்ஷனல், VXI ஆப்ஷனல். ஓகே. 2017 டிசம்பர் மந்த் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன். ஓகே. மேனுஃபேக்சரிங் வந்து 2017 மேனுஃபேக்சரிங். ஓகே. 2018 மாடல்ல ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. ஆமா, ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. டயர் பாயிண்ட் எல்லாம் பாருங்க. டயர் பாயிண்ட் எல்லாமே நல்லா இருக்கும். ஓனர்னா நல்லா இருக்கும். ஓனர் 3rd ஓனர்ஷிப்ல இருக்கு. ஓகே. ஆனா பேப்பர் ஸ்டேட்டஸ் படி 3rd ஓனர்ஷிப்ல இருக்கு. 68,000 கிலோமீட்டர் ரன் ஆயிருக்கு. ஓகேண்ணா. உள்ள இன்டீரியர்லாம் அப்படியே லைவா பாருங்க. அரே டிஃபாகர், பேக் வைப்பர், சீட் கவர்லாம் நியூ தான். கிலோமீட்டர் என்னென்ன போயிருக்கும்? 68,000, 68,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. ஓகேண்ணே. இந்த வண்டிக்கான விலைனா? இந்த வண்டிக்கு 3,27,000 ரூபாய் சொல்றோம். நேர்ல வந்தா கண்டிப்பா பார்த்து நெகோஷியபிள் பண்ணி கொடுக்கலாம். நேர்ல வந்தா கம்மி பண்ணி கொடுக்கலாம். கண்டிப்பா கம்மி பண்ணி கொடுக்கலாம். லோன் அவைலபிலிட்டி இருக்கு. ஒரு 80% 90% லோனே பண்ணிக்கலாம். நம்ம எடுக்கிற வண்டி மேக்சிமம் வந்து 80% அந்த லோன்ல கொடுக்குற மாதிரி தான் இருக்கு. ஃபுல் லோன் கொடுக்குற மாதிரியும் நம்ம கிட்ட வண்டி வருது. வண்டிகள் இருக்கு. ஆமா, வண்டிகள் இருக்கு. அது மாதிரி நாங்க கொடுத்துட்டு தான் இருக்கோம். இது மார்க்கெட்ல என்ன பிரைஸ் போயிட்டு இருக்கு? நம்ம மெட்ரோ கன்சல்டிங் பிரைஸ் மார்க்கெட் ரேட்டை நம்ம கம்பேர் பண்றதே கிடையாது. நமக்கு என்ன, நம்ம எடுத்த ரேட்ல இருந்து ஒரு சின்ன ப்ராஃபிட் இருந்தாலே போதும். ஆமா. ஆனா மார்க்கெட்டை விசாரிங்க. நீங்க விசாரிச்சுட்டு வாங்க. நான் விசாரிக்கணும்னு எனக்கு அவசியம் கிடையாது. நீங்க போய் 4 மார்க்கெட்ல விசாரிச்சுட்டு நம்மகிட்ட ரேட் கம்மியா இருந்தா நம்ம கிட்ட வந்து எடுத்தா போதும். சூப்பர். வீடியோ எடுத்துட்டு இருக்கும்போது ரொம்ப நேரமா அண்ணன் பாத்துக்கிட்டே இருந்தாப்ல. அப்போ அந்த அண்ணனை கேட்டேன், என்னென்ன பாக்கி அப்படின்ட்டு. நான் இங்க வண்டி எடுத்திருக்கேன் அப்படின்னால அந்த சாட்டிஸ்பாக்சனே அப்படியே கேட்டுருந்தேன். அண்ணே எப்படி பண்ணி கொடுத்தாப்ல? ரேட்லாம் நீட்டா பண்ணி கொடுத்தாரு. எத்தனை வண்டி எடுத்துறீங்க? 3 வண்டி எடுத்திருக்கோம். 3 வண்டி எடுத்துருக்கீங்க. என்னென்ன வண்டிலாம்? ஜென் எஸ்டிலோ, மாருதி, இன்னொரு வண்டி ஈக்கோ. ஆமா, நேனோ காரு. ரொம்ப சந்தோஷம். அது யாருக்கெல்லாம் எடுத்தீங்க? ஏன்னா ஒரே வீட்டுல 3 வண்டியா இல்ல வேற வாங்கி கொடுத்துருக்கேன். எனக்கு சொந்தமா 2 வண்டி எடுத்திருக்கேன். சொந்தமாவே 2 வண்டி எடுத்துறீங்க. ரேட்லாம் எப்படி இருக்குண்ணே? கம்மியா, ரொம்ப கம்மியா. நீங்க எப்படி வண்டி தேடுமோ ஒரு வண்டிக்கு 3 வண்டி தேடினா கட்டாயம் வந்து நிறைய எல்லா பக்கமும் சுத்தி இருப்பீங்க. ரேட் இங்க மெட்ரோல எப்படி இருக்கு? இங்க ரேட் ரொம்ப கம்மி தான். ஆமா, ரொம்ப கம்மி. எல்லாருமே வந்து வாங்கலாம். குவாலிட்டி எப்படின்னு சொல்லுங்க. குவாலிட்டி சூப்பரா இருக்கும். குவாலிட்டியே தான் சொல்லணும். குவாலிட்டி அருமையா, எல்லாம் சூப்பரா இருக்கும்.
அவங்க இருக்காங்க கேட்க சொல்லக்கூடாது, உண்மையா சொல்லணும். உண்மை மனசாட்சி கரெக்டா இருக்கும். மனசாட்சி சொல்லிட்டாங்க. மெட்ரோ கன்சல்டிங்ல அடுத்து பாக்குற வண்டினே ஆனா இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா இது வந்து எப்போதுமே மார்க்கெட்ல டிமாண்டா இருக்கிற மாருதி ஸ்விஃப்ட். ஆமா, ஸ்விஃப்ட் பெட்ரோல். இது VXI ஆப்ஷனல். ஆமா, VXI ஆப்ஷனல் 2017 2018 மாடலு. ஓகே, சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு. ஒரே ஓனர் தான். ஆமா, ஒரே ஓனர் தான். 4 டயருமே புதுசு. வண்டி இன்டீரியர் பாத்தீங்க அப்படின்னா நல்லா நீட்டா இன்டீரியர் மெயின்டைன் பண்ணிருக்காங்க. ஏசி பவர் ஸ்டீரிங். ஆமா, ஏசி பவர் ஸ்டீரிங் பவர் விண்டோ எல்லாமே வந்து ஒர்க்கிங் கண்டிஷன் தான். ஏர்பேக் எல்லாமே. ஆமா, ஏர்பேக் எல்லாமே. இது VXI ஆப்ஷனல் வேரியன்ட். டயர் எல்லாமே இருக்கு. நம்ம மெட்ரோ கார்ஸ்ல சொல்லக்கூடிய ரேட் பாத்தீங்க அப்படின்னா 4,20,000 ரூபாய் சொல்றோம். அவ்வளவுதான். ஆமா, இதுல டவுன் பேமெண்ட். ஆமா, இப்ப ப்ரொஃபைல் அவங்களோட ப்ரொஃபைல் நல்லா இருந்துச்சு அப்படின்னாவே ஃபுல் லோன் பண்ணி கொடுத்துக்கலாம். அவங்களோட ப்ரொஃபைல் நல்லா தான் டவுன் பேமெண்ட்ல இந்த வண்டியை எடுத்துக்கலாம். 0 டவுன் பேமெண்ட்ல. ஆமா, எடுத்துக்கலாம். அடுத்து நம்ம மெட்ரோ கன்சல்டிங்ல பாக்குற வண்டி ஸ்விஃப்ட் பார்த்தாச்சு. அடுத்து பாக்குறது டிசைர் பார்க்க போறோம். வண்டியோட டீடைல்லாம் 2014 ஸ்விஃப்ட் டிசைர் VDI. அதாவது இந்த 72 76 நம்பர் சில பேர் ரொம்ப விரும்புவாங்க. கண்டிப்பா கண்டிப்பா. அந்த 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 இதுக்காக கொண்டு வந்திருக்கோம். இது TN72 நம்பர் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. வண்டி 1,07,000 கிலோமீட்டர் ரன் ஆயிருக்கு. ஓகே, வண்டி எப்படின்னா நீங்க குவாலிட்டியா எப்படி குவாலிட்டியா எடுக்கிறீங்க? வண்டி நம்ம எடுக்கிறது ஃபுல்லாமே நம்ம சொந்த வண்டி எடுக்கிற மாதிரி. உங்களுக்கு எடுக்கிற மாதிரி நமக்கு சொந்தமா எடுத்தா எப்படி எடுப்போமோ அந்த மாதிரி பார்த்து எடுக்கிறோம். அதனாலதான் நம்மகிட்ட உடனே குயிக்கா டெலிவரி ஆயிட்டே இருக்கு. அதான் ரீசன். காலையில ஸ்டேட்டஸ் போட்டா ஈவினிங் சேல் ஆகுற ரீசனே அது ஒண்ணுதான். பார்த்து எடுக்கிறோம். ஏன்னா ஒரு வண்டி எடுத்து அதை ஒரு ஷெட்ல விட்டு வேலை பார்த்து மறுபடியும் அதை மெயின்டைன் பண்ணி நம்ம வெளியே வைக்கிறதுக்கு நமக்கு டைம் கிடையாது. கண்டிப்பா. அதுக்காக எடுக்கிறதே நல்ல வண்டியா எடுத்துருந்தோம், நல்ல வண்டியா கொடுக்குறோம், நல்லபடியா சேல் பண்ணிட்டு இருக்கோம். சூப்பர். அந்த வண்டிக்கு விலை என்ன சொல்றோம்? இது 3,80,000 ரூபாய் சொல்லிட்டு 3,80 சொல்லுது. நெகோஷியபிள் தான். நேர்ல வந்தா நெகோஷியபிள். அடுத்து பாக்குற வண்டி அடுத்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம மார்க்கெட்ல எப்போதுமே ரீவேல்யூல உள்ள கரண்ட்ல இருக்கக்கூடிய வண்டி பாத்தீங்கன்னா நம்ம ஸ்விஃப்ட் தான். ஸ்விஃப்ட் டீசல். இது ஆமா, 2013 சென்னை நம்பரு. நிறைய பேர் யோசிப்பாங்க சென்னை நம்பரு என்ன ரொம்ப ரேட்டு கம்மியா கிடைக்கும், அதுக்கப்புறம் ஒர்த்தா இருக்காது அப்படின்னு நினைப்பாங்க. அப்படிலாம் இல்ல, நம்மளோட ஓன் யூஸுக்கு, அதாவது நம்ம சொந்த தேவைக்கு எப்படி நம்ம ஒரு வண்டியை பார்த்து எடுப்போமோ அதே மாதிரி சென்னை போய் நம்ம செக் பண்ணி மற்றபடி என்னென்ன சின்ன இதெல்லாம் இருக்கோ அது மாதிரி எல்லா விதமான வண்டியில இருக்கிற இதையும் செக் பண்ணி தான் நம்ம எடுத்துட்டு வருவோம். அப்படி சின்ன இப்போ உதாரணத்துக்கு நம்ம பக்கத்துல ட்ரையல் பாக்குறதா இருந்தா ஒரு 5 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் வண்டியை ஓட்டி ட்ரையல் பார்ப்பாங்க. ஆனா நாங்க வண்டியை எடுத்துட்டு வரும் போதே 700 கிலோமீட்டர் ஓட்டி பார்த்துட்டு ட்ரையல் பார்த்துட்டு தான் வர்றதே. அதுக்கப்புறம் என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்கோ உடனே நம்ம மெட்ரோ கார்ஸுக்கு வந்த உடனே அதை நம்ம சரி பண்ணி நம்மளோட சொந்த யூஸுக்கு உண்டான கார் மாதிரி தான் நம்ம கஸ்டமருக்கே கொடுப்போம். ஆமா, இது 2013 3 ஓனர் VDI வேரியன்ட். 4 டயருமே புதுசு, சஸ்பென்சர் புதுசு. நம்ம மெட்ரோ கார் சொல்லக்கூடிய ரேட் பாத்தீங்க அப்படின்னா 3,35 சொல்றோம். 3,35. ஆமா, நேர்ல வந்தா கூட நம்ம பண்ணிக்கலாம். சூப்பர். லோன்னா எவ்வளவு வரைக்கும் கிடைக்கும்? ஆனா லோன் பாத்தீங்க அப்படின்னா அவங்க ப்ரொஃபைல் நல்லா இருந்துச்சு அப்படின்னா ஒரு 2,4 லட்சத்துல இருந்து 2.5 லட்சம் வரைக்கும் பண்ணிக்கலாம். வாங்கி கொடுத்தாங்க. இந்த வீடியோ எடுக்க கூப்பிட்டதே இந்த பலினோக்கு தான் மெயினா கூப்பிட்டீங்க இல்லனா? கூப்பிட்டதே பலினோக்கு தான் மெயினா கூப்பிட்டாங்க. லாஸ்ட் அந்த வண்டியை நான் கரெக்டா டெலிவரி எடுக்க வந்தாச்சு. சரி, அதான் அண்ணே பலினோ உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா? ரொம்ப பிடிக்கும் வண்டி. ஓகே, என்ன மாடல் இது? 2019 மாடல். ஓனர் ஒரே ஓனர். சரி, நீங்க எவ்வளவு கையில இருந்து வண்டி எடுக்க கொடுத்தீங்க? நான் எல்லா பக்கமும் கேட்கும்போது 5.5 லட்சம் ரூபாய் கேட்டாங்க வெளியே. ஆனா இங்க வந்து கேட்கும்போது சீப் அண்ட் பெஸ்ட் 4.5 லட்சம் ரூபாய் சொன்னாங்க. 4.5 லட்சம் ரூபா? ஆமா, வண்டி ஏன்னா தரமா இருக்கு. ஆமா, வண்டி ஓட்டி வைக்க பார்க்க தரமா இருக்கு. ஆனா ஃபுல் லோனும் எனக்கு போட்டு கொடுக்குறாங்க. என்ன ஃபைனான்ஸ்ல மூவ் பண்ணீங்க? சோழமண்டலம் ஃபைனான்ஸ் மட்டும் இல்லாம அவங்க ப்ரொஃபைலுக்கு ஏத்தாப்புல ஸ்ரீராம் ஃபைனான்ஸ், சோழமண்டலம் ஃபைனான்ஸ் ஃபுல் லோன் நம்ம பண்ணிக்கலாம். அவங்க ப்ரொஃபைல் மார்க்கெட்ல என்ன ரேட்னா போகும் இந்த வண்டி? ஆனா இது மார்க்கெட்ல 5.25 லட்சம் வரைக்கும் போகும். மார்க்கெட்ல 5.25 லட்சம் ரூபாய் போகுது. விசாரிச்சு பார்த்து தான் அங்க வந்தேன். நம்ம ஃப்ரெண்டு சொன்னான்னு சொல்லி வந்தேன். ஆனா சீப் அண்ட் பெஸ்ட். ஆனா எல்லாமே நல்ல தரமா இருக்கு, நல்லா நீட்டா இருக்கு. பிடிச்சிருக்கு. டெலிவரி இன்னைக்கு எடுத்துக்கிறீங்க? ஆமா, இன்னைக்கு டெலிவரி எடுத்துருவேன். ஓகே, ரொம்ப சந்தோஷம். அடுத்து நம்ம மெட்ரோ கன்சல்டிங்ல பாக்குற வண்டி பாத்தீங்க அப்படின்னா ரெனால்ட் குவிட். இந்த குவிட்னு சொல்லும்போது ஒரு பெரிய ஹைலைட்டே என்ன அப்படின்னா ஒரு பட்ஜெட் ஃபேமிலி கார் அப்படின்னு சொல்லலாம். என்னதான் வீட்டுல ஒரு பெரிய கார் இருந்தாலும் வீட்டுல ஒரு குட்டியா அழகா இருக்கணும் கார் அப்படின்னு நினைக்கிறவங்க குவிட்டை தான் வந்து விரும்புவாங்க. வண்டியோட டீட்டெயில ஆனா சொல்லுங்கண்ணா. ஆனா இது பாத்தீங்கன்னா ரெனால்ட் குவிட் பெட்ரோல் 2018 மாடல்னு. நம்ம டயர் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா 60% வந்து டயர் இருக்கு. எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இன்டீரியர்லாம் நல்ல மெயின்டைன் பண்ணி தான் வச்சிருக்காங்க. இன்டீரியர் எல்லாமே சூப்பராக இருக்கு. இது வேரியன்ட் பார்த்தீங்க அப்படின்னா RXL வேரியன்ட்டு. நம்ம மெட்ரோ கார்ஸ்ல இதோட சொல்லக்கூடிய விலை பார்த்தீங்க அப்படின்னா 2.60 சொல்றோம்னா. இதோட மாடல் வந்து 2018
18ங்கும் போது எல்லாரும் ரேட்டு கம்மியா இருக்கு 2,60,000 ஏன்னா புதுசு வந்து இந்த வண்டி 5 லட்ச ரூபா 5,4 லட்ச ரூபா வரும். அப்ப எதுக்கு இவ்வளவு சீப்பா கொடுக்காங்க, மார்க்கெட்ல இதுக்கு வேல்யூ இல்லையா அப்படிம்பாங்க. முதல்ல வண்டி எடுக்க வர்றவங்க வாங்க வரும்போதே ரீவேல்யூ பத்தி யோசிக்காம வாங்க வரும்போதே விற்கிறத பத்தி யோசிச்சா வாங்கணும்னு ஒரு ஐடியாவே போயிடும். அதனால வாங்க வர்றவங்க வாங்கி நல்லபடியா ஓட்டணும், நல்லபடியா யூஸ் பண்றதுக்காக தான் நம்ம வண்டி எடுக்கிறோம். அதனால வாங்கும் போதே விற்கிறத பத்தி யோசிக்காதீங்க. அப்போ உள்ள மார்க்கெட்ல யமகால்லாம் என்னைக்கு மார்க்கெட் இரும்பு கடைக்கு போன வண்டி இன்னைக்கு லட்சக்கணக்கில் போய்கிட்டு இருக்கு. ஜாவா அதெல்லாம் இரும்பு கடைக்கு போன வண்டி லட்சக்கணக்கில் போய்கிட்டு இருக்கு. அதனால மார்க்கெட் வேல்யூ அப்படிங்கிறது ஒன்று கிடையவே கிடையாது. எந்த வண்டிக்கு எப்போ ரேட்டு ஏறுது எப்போ இறங்குதுன்னு தெரியவே தெரியாது. உனக்கு பிடிச்சிருக்கா 10,000 ரூபா கூட கொடுக்குறீங்களா, அதான் மார்க்கெட் வேல்யூ அப்படிலாம் இல்லை. இன்னைக்கு எனக்கு பிடிக்கல அப்படின்னா நான் 10,000 ரூபா குறைச்சி கேட்பேன். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா நீங்க 10,000 ரூபா ஜாஸ்தியா கேட்பீங்க. அவ்வளவுதான் டிஃபரன்ஸ், வேற ஒண்ணுங்க இல்லை. இதை தான் பேஸ் பண்ணி மார்க்கெட் வேல்யூ வருதே தவிர அதை சில பேர் அவாய்ட் பண்ண. ஒரு 4 குவிட்டு நிற்கும் போது 5ஆவதா ஒரு ஷிஃப்ட் நிற்கும். அப்போ எல்லாரும் ஷிஃப்ட்டை பார்ப்பாங்க, குவிட்டை அவாய்ட் பண்ணிடுவாங்க. அதனாலதான் அந்த குவிட்டுக்கு இந்த மாதிரி மார்க்கெட் இறங்குதே தவிர ஷிஃப்ட்டுக்கு மார்க்கெட் ஏறதே தவிர மற்றபடி ஒன்றும் இல்லை. அந்த இடத்துல 3 குவிட்டு கொடுத்துருந்தோம்னா அந்த 3 குவிட்டில் தான் அவங்க ஒன்று ஆப்ஷனை செலக்ட் பண்ணியிருப்பாங்க, ஷிஃப்ட்டுக்கு வந்திருக்க மாட்டாங்க. இதுதான் ரீசன், வேற எந்த ரீசனும் கிடையாது. மார்க்கெட் வேல்யூ இதுக்கு மார்க்கெட்ல வேல்யூவே கிடையாது. இந்த வண்டி இல்லை, மார்க்கெட்ல வேல்யூ இல்லாம எந்த வண்டி அந்த வண்டி பிக்கப் ஆகக்கூடாது அப்படிங்கறதுக்காக யாருமே வண்டி மேனுஃபேக்சரிங் பண்றது கிடையாது. எல்லாமே சேல் பண்ணணும், மக்களுக்காக கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவங்களும் சேல் பண்றாங்க. வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு நினைக்கிறேன். மெட்ரோ கன்சல்டினுடைய கான்டாக்ட் நம்பர் அட்ரஸ் எல்லாமே ஸ்கிரீன்ல கொடுத்துருக்கேன், தாராளமா எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ணா ஃபைனான்ஸ் கேட்குறவங்களுக்கு ஃபைனான்ஸ் ஆப்ஷன் நீங்க என்ன சொல்றீங்க? ஆனா அதாவது நம்ம மெட்ரோ கார்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு நார்மலா வந்து எல்லாருமே என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னா எப்படி மெட்ரோ கார்ஸ்ல வந்து அதிகமா கார் மூவ் ஆகுது, எப்படி வந்து அவங்களால வந்து ஈஸியா வந்து காரை மூவ் பண்ண முடியுது அப்படிங்கிற ஒரு யோசனை இருந்துகிட்டே இருக்கு. என்ன காரணம் அப்படின்னா இப்ப சாதாரணமா வந்து ஒரு பைக் எடுக்க போனாங்கன்னா, ஒரு 2 வீலர் எடுக்க போனாங்கன்னா ஒரு 5,000 ரூபாய் 10,000 இனிஷியல் அமௌண்ட் இருந்தாலே, டவுன் பேமெண்ட் இருந்தாலே அதை கட்டி எடுக்கிற மாதிரி நம்ம கொடுக்குற கார்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா அதோட ஐடி வேல்யூல இருந்து ஒரு 90% வந்து அவங்க ப்ரொஃபைலை பொறுத்த வரைக்கும் லோன் கிடைக்கிற மாதிரி இருக்கு. அப்படிங்கும் போது நம்மகிட்ட அதிக கஸ்டமர், அதுவும் இல்லாம நம்ம வந்து நம்மளோட மெயினான கான்செப்டே என்ன அப்படின்னா ப்ராஃபிட்டை கம்மி பண்ணி நம்மளோட கஸ்டமர் பேஸை இன்க்ரீஸ் பண்ணணும், சேல்ஸ் அதிகப்படுத்தணும், கஸ்டமரையும் அதிகப்படுத்தணும், ப்ராஃபிட்டை கம்மி பண்ணணும். இதுதான் எங்களோட ரேஷியோ. அப்படிங்கும் போது அதிகமா கம்மியான விலையில வந்து கஸ்டமர் கொடுக்கறது மூலமா லோனும் அதிகமா கிடைக்கிறதுனால ஈஸியா நம்ம ஏரியால அதிகமான கார்ஸ் வந்து நம்ம மெட்ரோ ஓனர் வந்து 1 ஓனர் 2 ஓனர் 3 ஓனர் வண்டி நிறைய பாக்குறோம். சோ அதுக்கு நீங்க என்ன சொல்லுங்க? அது வந்து நம்ம ஆல்ரெடி மெட்ரோ கார்ஸ்ல சொன்னது. ஓனர்ஸ் பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனையுமே கிடையாது. இப்ப ஓனரை பொறுத்த வரைக்கும் மாத்த அதாவது எனக்கு வந்து ஒண்ணு பிடிக்கும், நான் பிடிச்ச மாதிரி ஓனர்ல அல்டர் பண்ணுவேன், உங்களுக்கு ஒரு டேஸ்ட் பிடிக்கும், அதை நீங்க மாத்துவீங்க. அப்படிங்கும் போது அந்த வண்டியோட குவாலிட்டி கூடிக்கிட்டே தான் இருக்குமே தவிர கண்டிப்பா குறைய போறது கிடையாது. கண்டிப்பா, ஏன்னா நான் என் பேருக்கு மாத்திட்டனால அந்த வண்டியை நான் ட்ரஸ்டா வச்சு ஓட்டணும். ஆமா, ட்ரஸ்டா. இப்ப நான் எனக்கு பிடிச்ச மாதிரி என்னோட இன்டீரியரை நான் ஒர்க் பண்ணுவேன், நீட்னஸா வச்சிருப்பேன். அதே மாதிரி நீங்க உங்க டேஸ்ட்டுக்கு மாத்துவீங்க. இப்படிங்கும் போது ஓனர் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னாலே அவங்க டேஸ்ட்டுக்கு மாத்தும் போது வண்டியோட குவாலிட்டி கூடுமே தவிர அதோட வேல்யூ குறையாது. கண்டிப்பா. சூப்பர். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கும் வண்டி வாங்குற மாதிரி ஐடியா இருந்துச்சு அப்படின்னா ஒன்ஸ் நீங்க டேரக்டா நம்ம திருநெல்வேலி அம்பாசமுத்திரத்தில் அமைஞ்சிருக்கிற மெட்ரோ கன்சல்டிங் டேரக்டா விசிட் பண்ணுங்க. கண்டிப்பா வண்டிகள் எல்லாமே இது பிடிச்சிருந்தா தாராளமா அது வாங்கிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய ரிவ்யூஸ்க்கு நம்ம சேனல் ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. அண்ணா ரொம்ப நன்றிண்ணா. தேங்க்யூ. தேங்க்யூ.